பாபிக்யூ ஸ்டைல் கேஜன் பொட்டேட்டோஸ் செய்யலாமா? பேபி பொட்டேட்டோஸை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் போல் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடணும். வெந்த உடனே ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஒரு பேட்டர் மாதிரி தண்ணியான ஒரு பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆற வச்ச பேபி பொட்டேட்டோஸை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு தின்னான பொட்டேட்டோ ஸ்லைஸாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே காஜன் பொட்டேட்டோஸ் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கரைச்சி வச்ச மாவில் டிப் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 4 to 5 மினிட்ஸ் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பான ரோஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே டாப்பிங்காக நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ணோம். அதுக்கு மயோனேஸ் ஆட் பண்ணுவாங்க. வீட்லேயே ஹெல்தியான மயோனேஸ் செஞ்சிடலாம். ஒரு 10 to 20 கேஷ்யூஸை நான் ஊற வச்சுருக்கேன் சுடுதண்ணியில். 5 to 6 பெப்பர், 3 பூண்டு பல், ஒரு துளி உப்பு, 2 to 3 டிராப்ஸ் அளவுக்கு தான் லெமன், 5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் ஹெல்தி மயோனஸ் ரெடி. இப்போ இது கூடவே சாஸுக்கு கொஞ்சமா சில்லி பவுடர், ரெட் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். வெதுவெதுப்பான காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து மிக்சியில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி போரி கன்சிஸ்டன்சியில் டாப்பிங் சாஸ் ரெடி ஆகிடும். நாம் ரெடி பண்ணி வச்ச சாஸை ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோ மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சாப்டு ஆனியன்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான பாபிக்யூ ஸ்டைல் காஜன் பொட்டேட்டோஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.